தலை வலிக்குது. ஹாய் ஜெயந்தி, உனக்கு தான் இன்ஸ்டாகிராமில் ட்ரை பண்ணி பார்த்தேன், காலே போகல. சாப்பிட்டாச்சா? வயிறு வலி பரவாயில்லையாம்மா? பரவாயில்ல ஜெயந்தி. ஹாய் சசி அண்ணா, சாப்பிட்டீங்களா? என்ன சித்ராக்கா கருப்பாக வந்திருக்கீங்க. இடம் மாற மாற தண்ணி மாறும் மாற நெருப்பு மாறும். லைட்டு வெளிச்சம் கம்மியாக இருக்குண்ணா. சாப்பிட்டீங்களா? லைட்டு இதாக இருக்கு. ரொம்ப சாரிம்மா. பரவாயில்ல ஜெயந்தி, நாளைக்கே கால் பண்ணுறேன் சரியா? நானே கால் பண்ணிட்டா? நான் சாப்பிட்டு வந்து இப்படித்தான் உட்கார்ந்து இருக்கேனா? என்ன சாப்பிட்டீங்க? எங்க தங்கச்சிக்கெல்லாம் காணோம். சாரி, அக்காவுக்கெல்லாம் எங்கே காணோம் சாப்பாடு. ஜெயந்திம்மா சாப்பிட்டீங்களா? கால் பண்ணுறேன் ஜெயந்தி. தோசை, ஓகே ஓகே. நான் தக்காளி சாதம். அது வேறு ஒன்றும் பவரானதை கொடுத்துட்டாங்க. அது என்னை நல்லா வச்சு செய்யுது. மாத்திரை போய் மாற்றிட்டு வரணும் ஃபஸ்ட்டு. அல்சரே ஆக்கி விட்டுருச்சு, வயிறு எரியுது. என்னென்ன பகலில் காலையிலே தூங்குறேன். காலையில் எந்திரிக்கிறதே ஒரு 7:30 மணி தான். மத்தியானம் 12 மணினா தூக்கம் வந்துடுது. 3 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். அதே கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறேன். நைட்டு இந்நேரத்துக்கே தூக்கம் வந்துடுது. எனக்கு என்ன பிரச்சனை? வச்ச ரைஸ் புளிக்குழம்பு. ஓகே ஓகே, பொட்டுக்கடலை சாப்பிடுங்க கண்டிப்பாக. நான் அல்சருக்கு பொட்டுக்கடலையெல்லாம் சாப்பிட்டா நல்லா போகுமாண்ணா? வீரமுத்து, சிங்கப்பெண்ணே, செந்தமிழ், இனிய இரவு வணக்கம். சரவணன் கொத்தனார், விருதாச்சலம் வணக்கம். இவ்வளவா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்பாக இருக்கலாம் சரியா? அன்போடு இருப்போம். இது நம்ம சரியா? இதில் போட்டி வேணாம், பொறாமை வேணாம், சண்டை வேணாம். ஏன்னு கேட்டினா, நிரந்தரம் இல்லாத உலகம். இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் உறவுகளாக இருக்க முடியும். புரியுதா? எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோம்? ஆயுசெல்லாம் கம்மி. இப்போ 100 வயசு இருந்த காலம்லாம் போய் இப்போ 60 வயசுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 வருஷம் போகும்போது 10, 20 அடுத்த ஜென்ரேஷன். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு, நம்மளோட கேரக்டரு, குணங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு